அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே சமூகத்தில் மாற்றங்கள் நிகழணும், முன்னேற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா அதுக்கு நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் எதை சீர் செய்யணும், எதை மேம்படுத்தணும், எதை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா கடைசியில் அது போய் நிற்கிற இடம் நம்முடைய கல்பு தான், நம்முடைய உள்ளம் தான். அதுக்கு நிகராக நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துகிற இன்னொரு காரணி உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு காரணங்களும் வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும்ல. பொருளாதாரம் வந்துச்சுன்னா அது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும், துன்பங்கள் நிகழ்ந்துச்சுன்னா அது ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தும், மரணங்கள் நிகழ்ந்துச்சுன்னா அதுல சில மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். இது மாதிரி வாழ்க்கையில மாற்றங்கள் பல்வேறு காரணங்கள்னால ஏற்படும். நம்முடைய படிப்பின் வழியாக, நாம் பெறக்கூடிய பட்டங்களின் வழியாக, நம்முடைய தொடர்புகளின் வழியாக, நமது நண்பர்களின் வழியாக, நம்முடைய வாழ்க்கையில இது மாதிரி நம்மளை மாற்றுற பல்வேறு காரணிகள் இருக்கிறது. இது எல்லாமே மாற்றும் தான். நம்முடைய நட்பு மாற்றும், நம்முடைய செல்வம் மாற்றும், நம்முடைய வறுமை மாற்றும், நம்முடைய பெற்றோர்கள் மாற்றுவாங்க, நம்முடைய பிள்ளைகள் நம்ம மாற்றுவாங்க. பிள்ளைகள்னாலேயே மாறினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகளுக்காக அல்லது அவங்களுடைய கோரிக்கைகளுக்காக, அவங்க கெட்டு போயிடுவாங்களே என்பதற்காக இப்படியாக மாறினவங்க கூட உண்டு. இது மாதிரி மனித வாழ்க்கையை மாற்றுகிற காரணிகள் நம்மளை சுற்றி லட்ச காரணிகள் இருக்குது. ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆனால் எல்லாவற்றையும் விட பிரதானமாக நம்ம வாழ்க்கையில அடி முதல் நுனி வரைக்கும் ஒட்டுமொத்தமா அதை தலைகீழா புரட்டி போடுகிற பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துகிற ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா நம்முடைய உள்ளத்துல எழக்கூடிய சிந்தனைகளுக்கு தான் இருக்கிறது. அதுதான் எல்லாவற்றுக்குமான அடிப்படை. இப்ப நாம சொன்ன இந்த பட்டியல் எல்லாமே நம்மளை மாத்துது அப்படின்னு சொன்னா கூட அதுக்கும் முக்கியமானது, அதுக்கு அடிப்படையானது என்னன்னு தேடணும்னா அதுவும் உள்ளம் தான். அந்த உள்ளம் மாறுவதன் வழியாகத்தான் பொருளாதாரத்தின் காரணமாக மாற்றங்கள் ஏற்படும். உள்ளத்துல மாற்றம் ஏற்படுவதன் வழியாகத்தான் பெற்றோர்களினால் மாற்றங்கள் ஏற்படும். உள்ளங்கள் ஏற்படுற மாற்றத்தினாலதான் பிள்ளைகளினால் நமக்கு பிள்ளை ஒரு காரணமா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்முடைய உள்ளத்துல அதுக்கான மாற்றத்திற்கான ஒரு விதை விதைக்கப்பட்டிருக்கணும். எல்லாவற்றுக்குமான அடிப்படை அதுதான். இது நம்முடைய சொந்த கருத்து இல்லை, நம்முடைய ஆராய்ச்சி இல்லை, நம்முடைய சிந்தனை இல்லை, நாம கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இல்லை. மனுஷன் என்கிற இந்த ப்ராடக்டை, இந்த தயாரிப்பை தயாரிச்ச படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய கூற்றே அதுதான். அல்லாவே அதுதான் நமக்கு சொல்றான். நம்முடைய வாழ்வினுடைய முன்னேற்றங்களும் நம்முடைய வாழ்வினுடைய பின்னடைவுகளும் தோல்விகளும் எல்லாமே அந்த உள்ளத்திற்குள்ளதான் இருக்கிறது. அதனால அல்லாஹ் உள்ளத்துக்குன்னு சில பேசிக் தகவல்களை இன்பில்டாக ஆரம்பத்திலேயே நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உலகத்துக்கு வரும் பொழுதையே நமக்குள்ள சேர்த்து அதை தயார் பண்ணி தான் இந்த ப்ரொடக்ஷனை வெளியே அனுப்பி